ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வெங்காய போண்டா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வெங்காய போண்டா செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவு வந்து எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நம்ம பாதி மாவு தான் இப்போ வந்து சேர்க்க போகிறோம். பாதி மாவு சேர்த்துட்டு நம்ம ஒரு சன்னி வச்சு இந்த மாதிரி மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்ததுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கிள்ளி வச்சுருக்கிற நான் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம போண்டா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்மளோட போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. நல்லா இளகி போகிற அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால நம்மளோட போண்டா வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம போண்டாவை வந்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப பொருள் கூட தேவையில்லைங்க. வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இருந்தால் போதும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வருங்க. முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்ம போண்டாலாம் மாறி வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீதி இருக்கிற மாவும் நம்ம இதே மாதிரி போண்டா வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் பாருங்கள் நல்லா வெந்து கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான பொருளை வச்சே ரொம்ப டேஸ்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா உள்ளாரெல்லாம் வெந்து சூப்பராக இருந்தது. சுட சுட டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு போண்டா வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து ஆவி பறக்க நம்மளோட வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.